ஹலோடா அமேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹெட்செட் மஸ்ட் இமேஜினேஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. டோன்ட் டைரக்டட். ஓகேவா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜேகே மாமாவோட பார்ட் 8 பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நான் எதோட முடிச்சிருந்தேன் அப்படின்னா, நம்ம ஜேகே வைன் லிஃப்ட்டில் வச்சு கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அப்போ யாரோ ஒருத்தவங்க சரானா லிஃப்ட் ஓப்பன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இது மேலே என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்க நீனா? என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து தள்ளி விட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசுகிறான். அப்போது ஏய் நீ இப்படி தானடி பண்ணிட்டு இருந்த என்ன? அப்போ நான் நகரன்னு சொல்லும் போது நகர்த்தியா நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இழுத்து நீங்கள் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்படி சொல்லிட்டு ரொம்ப கிஸ் போயிட்டே இருக்கு. அப்போது திடீர்னு நீங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தள்ள முடியாமல் தள்ளுறீங்க. கரெக்டாக அப்போ லிஃப்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ லிஃப்ட் ஓப்பன் ஆன உடனே ஜேகே வந்து டக்குன்னு உங்கள் மேலே இருந்து கையை ரிலீஸ் பண்ணிடுறாரு. அது வரைக்கும் உங்கள் ஹிப்பில் இருந்த கை இப்போது டக்குன்னு அவர் வந்துட்டு உங்களை புஷ் பண்ணுறாரு. பார்த்தா வேறு யாரும் கிடையாது, நம்ம தயங்க தான் நின்றுட்டுருக்காரு. என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? இது ஆஃபீஸு, இது ஒன்றும் உங்கள் பெட்ரூம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. ஸோ அப்போ வயன் என்ன சொல்கிறேன்னா, தேங்க்யூ தயா, என்னை வந்து காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இல்லைன்னா நானும் எனக்கும் ஆயிருக்காது, உங்கள் ஃப்ரெண்டை ஏதாச்சும் பண்ணியிருப்பேன். ஸோ தேங்க்ஸ் ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு வயன் என்ன பண்ணுறான்னா அந்த இடத்துல இருந்து வெளியில் போயிடுறான். ஸோ லிஃப்டில் இருந்து வெளில போயிடுறான். ஸோ இப்போ தயங்க என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் அண்ணன் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன அண்ணன் வந்துட்டாரா? என்னடா சொல்கிற? அண்ணன் வரதுக்கு இன்னும் ஒரு 2 வீக்ஸ் இருக்கே. தெரியல, போன வேலை முடிஞ்சிடுச்சாம்மா, அதனால் அண்ணன் வந்துட்டார். உன்னை தான் கூப்பிட்டு வர சொன்னார். உன்னை ஃபுல்லாக தேடினேன், காணும், உன்னோட கேபினில் கூட என்ன இல்லை. அதனால தான் நான் லிஃப்ட்டில் எங்கேயாச்சும் வேறு எங்கேயாச்சும் ஃப்ளேட்டில் இருக்கியான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் ஏறலான்னு வந்தேன். கடைசியில் நீ லிஃப்ட்டில் பண்ணிகிட்ருக்க. என்னடா பண்ணிகிட்ருக்க நீ? அது ஒன்றும் இல்லை மச்சான், ரொம்ப நாளாக காஞ்சி போய் கிடந்தலாம். அவளை பார்த்த உடனே ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆயிடுச்சு. அதான் நேற்று இருந்ததை விட எனக்கு ரொம்ப அழகாக இருக்கால. அந்த ஊரில் இருக்கும்போது பாவாடை தாவணின்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு மார்க்கமாக இருந்தான் மச்சான். இப்போ அதை விட மார்க்கமாக இருக்காடா. நீயே சொல்லு, அவளை இப்படி வச்சுக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியுமா? அதான் லைட்டாக அவள் லிப்ஸை பார்த்தனா, அவளோட லிப்ஸ் மட்டும் இன்னத்தையா ஒரு மாதிரி ஜேகேன்னு அந்த லிப்ஸ் என்னையே பார்த்துட்ருக்க மாதிரி இருந்துச்சா. அப்படியே டெம்ப்ட் ஆகிட்டேன். அதான் பிடிச்சி கீஸ் அடிச்சிட்டேன் மச்சான். டேய் அதுக்கு நீ இவ்வளோ நேரமாவடா லிஃப்ட்லேயே இருக்க? ஒன்றும் இல்லை மச்சான், அந்தளவுக்கும் இல்லை. சும்மா ஒரு 10 தடவை லிஃப்ட்டு மேலே கீழேயும் இறங்கி ஏறிக்கிறோன்னு வச்சுக்கோயேன். அவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருந்தேன் மச்சான். கம்மி தான், டைம் பத்தலை. சொல்லுவேன். வா ஃபஸ்ட்டு, அங்கே என்னன்னு தெரியல, எல்லாரும் அங்கே அசம்பிள் ஆகிருக்காங்க. ஒழுங்கு ரீதியாக வா, என்ன பிரச்சனைன்னு தெரியல. டேய் போனது எங்கள் அண்ணன்டா, எந்த பிரச்சனையும் இருக்காதுடா. டேய் பிரச்சனை அவங்களுக்கோ இல்லை கம்பெனிக்கோ இல்லை, உனக்கு தான் நினைக்கிறேன். உன் மேலே தான் கோவமாக இருக்காரு அண்ணா. என்னடா சொல்கிற? ஆமாம், உன்னை கூப்பிட்டு வர சொன்னார், அதனால தான் நானும் வந்தேன். சுச்சோ உடனே போய் இனிமேல் சிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் ஜேகே 2 பேரும் போகிறாங்க. ஸோ அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆன உடனே பார்த்தோன்னா நம்ம ஜிம்மன் எழுந்து போயிட்டு, ஜிம்மன் இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வானாடா, உள்ளே நடக்கிறது எதுவும் வெளியில் இருக்க யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம நம்ஜன் சொல்கிறாரு. ஸோ ஜிம்மனும் எழுந்தப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வராரு உள்ளார. ஸோ உள்ள வந்து எல்லோரும் உட்காந்ததுக்கப்புறமா நம்ம நம்ஜன் அண்ணா, ஜேகே இங்கே எழுந்து வா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ ஜேகேவும் ஷோ மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கிறாரு. ஆஃபீஸ்க்குள்ளே எத்தனை மணிக்கு வந்த? நான் இப்போ தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. செக்யூரிட்டி கேமரா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை நான் எப்படியோ வந்துட்டேன். என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? இல்லை நான் ஒரு 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 ப்ராஜெக்ட் விஷயமா பார்த்துட்டு இருந்தேண்ணா. அப்படியா? யார் கேபினில் இருந்த? ஃப்ரெண்டு, டீம்மேட் அண்ணா, டீம்மேட். அப்படியா? ஓகே ஜேகே, உனக்கு போய் சொல்ல வரல. நீ எங்கே இருந்தேன்னு நானா சொல்கிறதவா இல்லை நீயா சொல்கிறியா? லிஃப்டில் இருந்தேண்ணா. இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. என்ன பண்ணிகிட்டு இருந்த? வயன்கிட்ட சும்மா பேசிகிட்டு இருந்தேண்ணா. வயன்கிட்ட. நம்ம ஆஃபீஸில் வயன் ஏன் ஜாயின் பண்ணிக்கான்னு உனக்கு தெரியுமா? தெரியலண்ணா, எனக்கு அவள் ஜாயின் பண்ணியிருக்கான்னு மட்டும்தான் தெரியும். அவள் டீம் லீடர் மட்டும் தெரியும். அவளும் நம்ம குடும்பத்தை ஒருத்தி, எனக்கு அது ஞாபகம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சேம் டைம் உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைன்றதும் உனக்கு நல்லாவே தெரியும். எதனால் பிரச்சனை தெரியாது, ஆனால் பிரச்சனைன்றது உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போது அவள் இங்கே வந்திருக்கா. ஆனால் இவள் என்கிட்ட வந்து பேசும்போது வயன் சொன்ன விஷயம், மாமா நான் உங்களை வந்துட்டு இங்கே சிஇஓ தான் பார்க்குறேன். ஸோ இதுக்கும் நம்ம பர்சனலுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன ஒரு ஸ்டாஃபாக நீங்கள் டீச் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ
நான் இனிமேல் உங்களை மாமான்னு கூப்பிட வேண்டான்னு நான் ஆசைப்பட்றேன். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட பேசினான். நான் சொன்னேன், இங்கே நமக்கு ஒரு சிஇஓ, ஸோ நீங்கள் என்னோடய ஸ்டாஃப்மா, ஸோ நீ அந்த பாண்டிங் தான் இங்கே எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஓகே. ஆனால் ஒரு விஷயம், எனக்கு ஆப்போசிட் டீமில் இருக்க லீடர் வந்துட்டு உங்கள் தம்பி ஜேகே கரெக்டாக? ஆமாம் வயன். உங்களுக்கு அதில் ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்லை சார், எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது. இப்போது நீங்கள் கொடுத்துருக்க இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இல்லைங்களா, இந்த அசைன்மெண்ட்டில் நான் சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்னா, என்னோடய ப்ராஜெக்ட் அங்கே சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஜேகே, அதாவது இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் ஜேகே இந்த ஆஃபீஸ் விட்டு போயிடணும். வயன், நீ என்ன பேசுகிறேன்னு தெரியுதா? இல்லை சார், என்னால் அவங்க இருக்க இடத்துல ஒர்க் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எனக்கு ஒரு ரிக்வஸ்ட்டாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அப்போ வயன் வந்துட்டு, இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் இங்கே ஒர்க் பண்ண தயார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்போ நம்ஜுனுக்கு என்னென்னா ஒன்றுமே புரியல. ஜேகேவோட லைஃப் இதில் இருக்குது. ஜேகே விட்டு தூரமாக வயன் போக போக இவங்க 2 பேருக்குள்ளே இன்னும் பிரிவு அதிகமாக தான் போயிட்டுருக்கோம். இவங்க ஒன்றும் சேர மாட்டாங்க. ஸோ ஏன்னா வயன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு, சரி வயன், இதுவே நீ ஜெயிச்சிட்டானா, இல்லை சாரி அவன் ஜெயிச்சிட்டானா, நான் இந்த ஆஃபீஸ் விட்டு போயிடுறேன். இந்த ஆஃபீஸ் விட்டு போவேணாம், பட் ஆனால் நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன சொல்ல போகிறீங்க? உங்கள் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல போகிறீங்களா? சேச்சா, அதெல்லாம் இல்லை. என்னோடய ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ இந்த இந்த ப்ராஜெக்டில் அவன் வின் பண்ணிட்டான் அப்படின்னா, நீ என் வீட்டுக்கு வந்து தங்கி என்னோடய ஒய்ஃபை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி வயனும் சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க அக்கா கிட்ட அவள் வந்துட்டு திரும்ப அட்டாச் ஆகணும். ஏன்னா அவங்க அக்கா வந்து இந்த ஒரு சண்டைனால அவங்க அக்கா பேசாமலே இருந்திருப்பாங்க. அவங்க அக்கா கிட்ட அவள் போய் சேரணும் அப்படின்றதுக்காக அவள் இதுக்கு ஓகே சொல்லியிருப்பாள். மற்றபடி ஜேகே கூட இருக்கணும், ஜேகே விட்ட போய் பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் அவள் சொல்லியிருக்க மாட்டாள். ஸோ இப்போ இதை வந்துட்டு ஜேகே கிட்ட நம்ம நம்ஜுன் வந்து சொல்கிறாரு. ஸோ பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல தான் உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லோரும் ஒரே ஆஃபீஸில் தானே இருக்காங்க. அதனால் எல்லோரும் உட்காந்துட்டு இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இவங்களும் அங்கே ஊருக்கு போயிருந்ததுனால எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ வந்துட்டு ஜேகே கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஜேகே வந்துட்டு, ஆனால் வயன் அப்படியா பேசினான், அப்படி தான் பேசிட்டு போனான். இப்போது நீ என்ன பண்ண போகிற? நீ அவள் பின்னாடியே இப்படியே சுற்றிட்டு இருந்தனா அவள் ப்ராஜெக்டில் வின் பண்ணிடுவா. அடுத்த நிமிஷம் நீ இந்த கம்பெனி விட்டு போக வேண்டியதான். என்ன தான் நான் இந்த கம்பெனியோட சிஇஓவை இருந்தாலும் நீ என் தம்பிடா. நீ ஒரு பொண்ணுக்கிட்ட தோற்று போகிறத என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதுக்காக பொண்ணுங்களை மட்டம் தட்டலை நான். ஏன்னா வயன் அந்த அளவுக்கு புத்திசாலி, அந்த அளவுக்கு ரொம்ப திறமையான சாலியும் கூட. பட் நீ அவள் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தனா இது ஒன்று அஃபெக்ட் பண்ணும். பர்சனல் லைஃப்பை இதுக்குள்ளே கொண்டு வராத, புரியுதா? இங்கினிலேருந்து வயனுக்கு நீயும் உனக்கு வயனும் யாருன்னே தெரியாது. ஜஸ்ட் நீங்கள் 2 பேரும் ஆப்போசிட் டீம் லீடர்ஸ். உங்கள் கீழே ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த 10 பேரை நீங்கள் கைட் பண்ணி உங்களோட ப்ராஜெக்டில் நீங்கள் எந்த மாதிரி சக்ஸஸை கொடுக்கணும், உங்களால் இந்த பிஸ்னஸ்க்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்றத நீங்கள் 2 பேருமே பார்க்கணும். ஸோ ஃப்யூச்சரில் மேபி வயன் இந்த கம்பெனியோட ஒரு பார்ட்டாகவும் மாறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. எப்படி என்னோட பாதி ஷேர் என்னோடய ஒய்ஃப்க்கு போதோ அதே மாதிரி தான் உன்னோட பாதி ஷேர் உன்னோட ஒய்ஃப்க்கு போகும். மேபி தான், கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா வயனோட கேரக்டர் எப்படி. மேபி வயன் உனக்கு ஃப்யூச்சர் ஒய்ஃபாக மாறிட்டானா நீ பார்த்துக்கோ, அவ்வளோதான் நான் சொல்வேன். என் ஒய்ஃப் மாதிரி கிடையாதுடா வயன். உனக்கு எல்லா விஷயத்துலையும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது உனக்கு ஒரு, நீ நான் பாடம் எடுக்கிறேன்னு நினச்சிக்கோ, இல்லை கழுத்த இருக்கிறான்னு நினச்சிக்கோ, எப்படி வேணாலும் நினச்சிக்கோ. பட் என்னோட தம்பி மாசாக இருக்கணும், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜுன் சொல்கிறாரு. ஸோ ஜேகே வந்துட்டு எதுவுமே பேசல, அமைதியாக இருக்கார். அமைதியாக அவர் வந்து உட்காந்துடுறாரு. ஸோ ஓகே, முடிஞ்சிச்சு இந்த மீட்டிங்கு. ஸோ சுகா வா, நமக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ போயிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பற்றி பேசிட்டு வரணும். சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அந்த இடத்துல இருந்து. ஸோ இப்போது ஜேகே என்ன பண்ணுறாருன்னா வெளியில் வராரு. வெளியில் வந்துட்டு செம்மையாக தலை வலிக்கிறா மச்சான், கட்டிங் போடலாமா?
டேய் நீலாம் திருந்தவே மாட்டியாடா, இப்போ தானடா அண்ணா உன்கிட்ட இவ்வளோ தூரம் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு, இப்போ என்னடா நான் கட்டிங் போடலாமான்னு கேட்டுட்ருக்க. ஆ புரியுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு அப்படியே உட்காந்துட்டு அதாவது ஆஃபீஸ் ரூமுக்கு வெளியில் அப்படியே நின்றுட்டுருக்காரு. அப்போ ஆப்போசிட்டில் வந்துட்டு நம்ம வயன் நடந்து போகிறா. வயனுக்கு பின்னாடியே அந்த பரத். நான் ஒரு எபிசோடில் சொல்லியிருப்பேன், பரத்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்துட்டு இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், ஸோ இங்கே படிச்சுட்டு இங்கே ஒர்க்கிங்காக ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கேரக்டர் வந்து வயன் பின்னாடியே போயிட்டுருக்கு. ஒரு இந்த கூஜா தூக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கேரக்டர் வச்சுக்கோங்க, ஓகேவா? வயன் பின்னாடியே போயிட்டுருக்கான். ஸோ அப்போ வயன் வந்துட்டு, உனக்கு ஒரு வேலை இல்லையா, இப்போ தானே உனக்கு ஒரு ஒர்க் கொடுத்துட்டு வந்தேன், போய் அந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறான். ஸோ இல்லை நான் நான் போகிறேன் மேம், ஆனால் எனக்கு என்னமோ இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்க ஏதோ வினோதமாக தோணுது மேம், உங்களுக்கு அப்படி தோணலையா மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். என்ன தோணுது? அதுவா மேம், இங்கே பாருங்களேன், ஜேகே ஜான் ஜங்குக் அவர் இருக்காருல்ல, அவர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கார் பாருங்களேன், ஒரு மாதிரி சொல்கிறேனே தப்பாக நினைக்காதீங்க மேம், நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது, இங்கே இருக்க எல்லா பொண்ணுங்களுமே அவர் மேலே தான் போய் வழிஞ்சு விழுதுங்க, அப்படி அந்த ஆள்கிட்ட என்ன தான் இருக்குன்னே தெரியல மேம், பாருங்களேன் ஒரு மாதிரியாக சுற்றிட்டுருக்கான்ல அவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் இங்கே எதுக்கு வந்தீங்க? ஒர்க் பண்ண தானே வந்தீங்க, ஸோ அந்த ஒர்க்கை மட்டும் பாருங்கள், அதுவே போதும், ஓகேங்களா? நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்க்குறதுக்கு தான் இங்கே சிஇஓ சார் எல்லாருக்குமே சேலரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அடுத்தவங்கள பற்றி காசிப் பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதே மாதிரி அடுத்தவங்கள ஜட்ஜ் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்க இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் இருந்திருப்பாங்க, இவங்க இந்த மாதிரி கேரக்டர் அப்படின்றத அவங்கள பற்றி ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப தப்பு. இதுமாரி இதை பற்றி பேசிகிட்டு இருக்காதீங்க, போய் உங்கள் ஒர்க் என்னமோ அதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ இந்த பேசிகிட்டு இருக்க கான்வர்சேஷனை வந்து நம்ம ஜிபன் ஒட்டி கேட்டுறாரு. ஸோ ஜிபன் ஒட்டி கேட்டுட்டு, மச்சான், நீ வச்சுருக்கிறது உண்மையான ட்ரஸ்ட்டு தான்டா, கண்டிப்பாக பாரேன் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கொம்பு சீவிட்டு இருக்காரு ஜேகேவை. அப்போ தயாங்க வந்துட்டு, டேய் என்னடா பேசுகிற? ஆமாம் மச்சான், அங்கே அந்த பரத் இருக்கான்ல, அவன் வயன்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். அப்போ வயன் வந்துட்டு, இங்கே பாரு பரத், நீ இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு தான் உனக்கு சேலரி கொடுக்குறாங்க, அடுத்தவங்களை பற்றி காசிப் பேசுறது கிடையாது, ஒருத்தவங்களை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறத ஃபஸ்ட்டு நீ எடுத்து போய் ஒர்க் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா தெரியுமா? ஜிமினா, தயவு செஞ்சு வாயை மூன்றியா, அந்த இடத்துல யார் இருந்தாலும் நம்ம வயன் அப்படி தான் பேசியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அவங்க அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ பேசிகிட்டே இருக்கும்போது வயன் என்ன பண்ணுறானாங்கிறது எழுந்துச்சு. ஸோ அவங்கள கிராஸ் பண்ணி அந்த இடத்துலேருந்து போகிறா. அப்போ நம்ம ஜிக்கு வந்துட்டு அப்படியே பின்னாடியே போகிறாரு. அப்போ தயாங், டேய் இவன் எங்கடா போகிறான் ஜிமினு, இவன் இங்கே வேலை செய்தாலும் செய்கிறதுனால இவனுக்கு இதுலேருந்து ஷேர் போகண்டா, நான் நமக்கு இங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணாதாண்டா உண்டு, இவனை அடக்கலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம 2 பேரையும் வேலையை சேர்த்து தூக்கிடுவாங்க மச்சான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே வந்து ஜிமனை பார்த்து சொல்கிறாரு. ஜிமன் வந்துட்டு, மச்சான் அதெல்லாம் லவ்வர்ஸோட ஃபீலிங் உனக்கு புரியாது, இப்போ பாரு அவன் போய் அவளை அப்படியே இழுத்துட்டு எங்கேயாச்சும் ஓடுவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் சொல்லிகிட்டே இருக்காரு. ஸோ அதே மாதிரியே ஜேகே என்ன பண்ணுறாருன்னா, நம்ம பையன் போயிட்டுருக்க மாதிரி அவர் பின்னாடியே போயிட்டு அவளை லாக் பண்ணிடுறாரு. ஸோ ஒரு வாலில் பின் பண்ணிடுறாரு. ஸோ பின் பண்ணிவிட்டு, எங்கடி போகிற, இங்கே பாரு ஜேகே, இந்த இடத்துல நீயும் ஒரு ட்ரெயினராக தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஸோ நானும் அதுக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், நம்ம 2 பேருக்குமே இது ரொம்ப முக்கியமான கெரியர், நீ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காத, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல, ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து வெளியே போய்ட்டு ப்ளீஸ் என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயனு சொல்கிறான். அப்புறம் நம்ம ஜிகே வந்துட்டு, என்னடி நினச்சிட்ருக்கேன், இங்கே பாரு, இதான் ஆஃபீஸில் உனக்கும் எனக்கும் எப்படி ஆப்போசிட்டையும் போட்டி இருக்குமோ அது இருக்கும், ஆனால் என்னோடய பர்சனல் லைஃப்பில் நீ தான் என்னோடய லைஃப், புரிஞ்சுக்கோ வயன், ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க வயன், எனக்கு உன்னோட கிஸ் வேணும், உன்னோட ஹக் வேணும், உன்னோட அந்த லிப்ஸ் வேணும், எல்லாமே எனக்கு வேணும்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக திரும்ப கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன பண்ணுற ஜேகே, இது ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே என்ன பண்ண, ஜேகேவை ஓரமாக தள்ளுறான். சரி ஓகே, இப்போ நீ எங்கே தங்கியிருக்கேன்னு எனக்கு சொல்லு. எங்கே தங்கியிருக்கேன்னா, நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட ரூம் எடுத்து நான் தங்கியிருக்கேன், ஓகேவா? அது ஒரு ஹாஸ்டல் மாதிரி, ஸோ அங்கே தான் தங்கியிருக்கேன். சரிவா, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன். நீ யார் என்னை ட்ராப் பண்ணுறதுக்கு, ஃபஸ்ட்டு வழியை விட. என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை, அங்கே என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல, அட்லீஸ்ட் அன்றைக்கி என்ன நடந்துச்சுனாச்சும் சொல்லி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொன்ன ஜேகே, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையா, அன்றைக்கி எதுவுமே உனக்கு தெரியாமல் தான் நடந்துச்சா, ஏன் சரக்கு அடிச்சுட்டு இருந்தியோ, நான் யார், அந்த லூசி யாருன்னு தெரியாமல் கிஸ் பண்ணியா அப்போ? யாருடி அந்த லூசி, எனக்கு ஃபஸ்ட்டு லூஸே யாருன்னு தெரியலடி, நான் அப்போ லூஸே கிஸ் பண்ண அப்போதுலேருந்து சொல்லிட்டுருக்கேன், யாருடி அவள், ஓ உனக்கு யாருன்னு கூட தெரியாமல் அப்போ கிஸ் பண்ணியா ஜேகே, சரி கையிடு,
இனிமேல் லைஃப்பில் நீ வரவே வராத ஜேகே, நான் உன்னை எப்போவும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட ஷோல்டரை பிடிச்சி லைட்டாக நீங்கள் லெஃப்ட் சைட் அப்படியே டேர்ன் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல வந்து போயிடுங்க. ஸோ இப்போ ஜிம்மன் வந்துட்டு நான் மச்சான் ஏதாச்சும் நடந்துச்சா? என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாடா. ஆமாம் யார்டா மச்சான் அந்த லூசி? மச்சான் உனக்கு லூசி பொண்ணு தெரியலையா? அதான்டா அந்த பார்க்கு கூட இன்னொரு பொண்ணு நல்லா சுற்றிட்டு இருக்கோமே. ஆமாம் அந்த பொண்ணு தான்டா. அவளை நான் எப்படா கிஸ் பண்ணேன் மச்சான்? ஒரு வேளை அன்னைக்கு நம்ம யாருக்கும் தெரியாமல் கல் குடித்தோமே, சரக்கு அடித்தோம்ல, அன்னைக்கு ஒரு வேளை அப்படி பண்ணிட்டியோ? நம்ம கல் குடிச்சது காலையிலடா, அவள் நைட்டு பார்த்தான்னு சொல்லிட்டு போகிறாடா. நைட்டு ஒரு வேளை அன்னைக்கு மச்சான், ஒரு வேளை நைட்டில் யாருன்னு தெரியாமல் அடிச்சிட்டியோ? லூஸ் மாதிரி பேசாதடா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் வயனோட ரூமுக்கு போனேன். வயனுக்கும் எனக்கும் லவ்லியாக ஒரு கிஸ் போச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்னமோ நடந்திருக்கு. சரி ஓகே, ஃபர்ஸ்ட்டு இப்போதைக்கு இவ்வளோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறமா அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஓகேவா ஜமன்? சரிடா சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் போய் பார்க்குறாங்க. ஸோ தயாங் வந்துட்டு மச்சான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆனால் கொடுத்துட்டாரு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ வயனுக்கும் இதே ப்ராஜெக்ட் சேம் ப்ராஜெக்ட் போயிருக்கு. யாரோட அப்ரோச் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ, யாரோட அப்ரோச் செலக்ட் ஆகுதோ அவங்க தான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியும். அதாவது அவள் வின் பண்ணிட்டா நீ இந்த இடத்துல ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நீ இப்போ என்ன பண்ண போகிறன்றது சொல்லு. தயாங் யோசிச்சு பாரு, இது என் கம்பெனி. அவள் என்ன தான் நல்லா பண்ணுற பொண்ணாக இருந்தாலும் என் கம்பெனியிலேருந்து அவளை என்ன வெளியில் அனுப்புறதுக்கு நான் விட்டுருவேனா? நோ சான்ஸ். ஸோ இதில் நாம் தான் வின் பண்ணுவோம். நான் வின் பண்ணுறேன், அவள் என் வீட்டுக்கு வர்றா, அவளை அங்கே வச்சு கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சபதத்தை போடுறாரு. ஸோ இப்போ நம்ஜன் வந்துட்டு தனியாக ஜிக்கே கூப்பிட்றேன். ஸோ ஜிக்கே போயிட்டு சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. இங்கே பாரு ஜிக்கே, உனக்கு என்னெல்லாம் நடக்குதுன்றது நல்லா தெரியும். ஸோ நீ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த இடத்துல நீ நடத்துக்கணும். இது நம்மளோட ஆஃபீஸ், அங்கங்கே நின்றுட்டு வாங்கிட்ட பேசுகிறதுன்னு சொல்லி யார்கிட்டையும் மாட்டிக்காது. அப்புறம் நம்மளோட ஃபேமிலிக்கு தேவையில்லாமல் இந்த ரூமர்ஸ்லாம் அதிகமாக கிளம்பிடும். ஸோ ஒன்றையும் வயனையும் வச்சு தப்பாக பேச ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நாளைக்கு ஃப்யூச்சரில் அது வயனோட லைஃப்பையும் பாதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணாத அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாரு. நீ என்ன வேணால் சொல்லு, இதில் நான் தான் வின் பண்ணணும், இதில் என்னோடய ப்ராஜெக்ட் தான் சக்ஸஸ் ஆகணும், என்னோடய பிளான் தான் எல்லாருக்கும் பிடிக்கணும், நீ என்ன வேணால் சொல்லு, நான் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் வயன்கிட்ட பேசாதன்னு சொல்லாத, அதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா அவளை நான் அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன், புரியுதா? ப்ளீஸ் அண்ணா, நீயாச்சும் என்னோடய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க ட்ரை பண்ண ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் கிட்டே சொல்கிறாரு. ஸோ ஜேகே வந்துட்டு சரி ஓகே அண்ணா, இதில் நான் வின் பண்ணால் கண்டிப்பாக நம்ம வயன் நம்ம வீட்டுக்கு வருவாளா? அதை உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கண்டிப்பாக வயன் வரேன்னு சொல்லியிருக்கா. அதுக்கு நீ இந்த ப்ராஜெக்டில் சக்ஸஸ் ஆகணும், இந்த ப்ராஜெக்டை நீ நல்லபடியாக கொண்டு வரணும். கண்டிப்பாண்ணா, பட் எனக்கு நான் ஜெயிக்கணும்னா என் பக்கத்தில் வயன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இப்போ வெளியில் போகிறாரு. வெளியில் போயிட்டு நேராக வாங்கிட்டு போகிறாரு. லீடர் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும். எனது லீடரா? ஆமாம், நீங்கள் எனக்கு ஆப்போசிட் டீம் லீடரில். ஸோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் தனியாக வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. உடனே எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க. இல்லை இந்த ப்ராஜெக்ட் விஷயமாக தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாயின் வந்துட்டு ப்ராஜெக்ட் வேணால் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறான். ஸோ அங்கே போனோடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. ஹலோ, எதுக்கு இப்போ டோரை க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வாயின் கேட்குறான். அது ஒன்றும் பண்ணாட்டி எங்கள் அண்ணன் கூப்பிட்டானா போனேன்னா கொஞ்சம் காண்டேத்து விட்டான். அந்த காண்டெல்லாம் போனோம்ல, அதனால் இப்போ எதுக்கு சிக்கிக்கிட்டு வர? இல்லைடி, உங்கள் ஊரில் இருக்கும்போது நீ தானே எனக்கு கிஸ் பண்ணிகிட்டே இருப்பல. ஸோ அதே மாதிரி இப்போது நான் உன்னை கிஸ் பண்ணுறேன், நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஓகேவா? இப்போ எனக்கு இருக்க கோவலாம் தனியணும்னா ஜஸ்ட் ஒன்று ஒரு 15 minutes கிஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, எல்லாம் சரியாக போயிடும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாரு. ஜிக்கே தப்பு, தயவு செஞ்சு வழியை விட, யாருக்காச்சும் இது தெரிஞ்சிச்சுன்னா தொலைமா ரூமாஸ் கிளம்ப, எனக்கு இது சுத்தமாக பிடிக்காது, தயவு செஞ்சு நான் வரேன். அதெல்லாம் பார்த்துக்கலாண்டி, ஃப்யூச்சரில் எல்லாருக்கும் தெரிய தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு ஜேகே. ஸோ இதோட இதை முடிச்சுக்கலான்றா. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்றதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். லவ் யூ ஆல். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பிடிச்சின்னு பிடிக்காசில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் பிடிஎஸ் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பாய்.